ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்ம் இதெல்லாம் எங்கேயுமே இது கேட்டு அந்த இதில் கேட்டது சரிங்களா. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சைக்ளோஹெக்சேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ நமக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேனில் இருக்குது. ஸோ நம்ம சைக்ளோஹெக்சேனில் இந்த மாதிரி எபோதி பிளேன்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம படிக்கும்போது நீங்கள் வந்து மைண்டில் வச்சு படிச்சுக்கலாம். அப்போனால தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. நமக்கு தேவை எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அவ்வளோதான். ஸோ மற்றவங்களே சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வெஜிடேஷன் மென்ஷன் பண்ணலாம் சைக்ளோஹெக்சேன் சேர் கன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு மைண்டுக்குள்ளே அதை வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ செகண்ட் பொசிஷனில் பாருங்கள் பிலோதி பிளேனில் மெத்தில் இருக்குது சரிங்களா. இதுதான் செகண்ட். ஸோ இங்கே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்காரு இது மெத்தில் வச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஒரு கார்பன் அதுக்கு அடுத்த கார்பன்ல இருக்கு சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எபோதி பிளேன். ஸோ டெட் பியூட்டைல் இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு மோஸ்ட் ஏன் அப்படின்னா பல்கி குரூப்பை தான் பார்க்கணும். இவர் தான் நமக்கு வந்து பாருங்க ஈக்குவட்டோரியில் வந்துட்டார். அப்போ இதுதான் நமக்கு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு ஈக்குவட்டோரியில் இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவட்டோரியில் இருக்கு, இதுவும் ஈக்குவட்டோரியில் இருக்கு. பட் ஆனால் நமக்கு வரதை பாருங்க ஆக்சியல்ல வரணும். அப்போ இது ரெண்டுமே இன்கரெக்ட் சரிங்களா. ஏன் அப்படின்னா டெட் பியூட்டைலுக்கு நேரம் இருக்கிறது பாருங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆக்சியல்ல இருக்கு இல்லையா. பட் ஆனால் இங்கே பாருங்க ஸோ இது ஈக்குவட்டோரியில் இருக்கு. இன்கரெக்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். பட் இங்கே நமக்கு பாருங்க ஈக்குவட்டோரியில் இருக்கு, இது ஆக்சியல், இது ஈக்குவட்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட் சரிங்களா. இப்படி இருந்த இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இது எபோதி பிளேன்ல இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இப்போ வந்து மெத்தில். ஸோ இது பாருங்க எபோதி பிளேன்ல இருக்கு, இது மெத்தில். இது வந்து பாருங்க எபோதி பிளேன்ல இருக்கு. பாருங்க அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க இதுக்கு டிரா பண்ணி பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகும். அப்போ இந்த இது ஸ்ட்ரக்சரை ராங்கா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது ஈக்குவட்டோரியில் இருக்கு சரிங்களா. இது பாருங்க ஆக்சியல், இது ஆக்சியல். ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட் சரிங்களா. இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க டிரா பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்க மெத்தில் இருக்கு. ஸோ மெத்தில் இருக்கு. ஸோ நமக்கு அட்ஜசன்ட் கார்பன்லேயே நமக்கு மெத்தில் இருக்கு. ஸோ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேன்ல தான் இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ சாரி இந்த இடத்துல பிலோதி பிளேன்ல இருக்கு. இந்த பாருங்க இது வந்து பிலோதி பிளேன்ல இருக்கு இல்லையா. ஸோ இது எபோதி பிளேன்ல இருக்கு அர்த்தம் சரிங்களா. அப்போ இது பிலோதி பிளேன்ல இருக்கு. ஸோ ஃபோர்த் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேன்ல இருக்கு. பாருங்க நமக்கு அப்படியே அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் அப்படியே சிமிலரா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ இதோட சேர் கன்ஃபர்மேஷன் இதுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா, நெக்லெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டவுட் இருந்தால் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோதி பிளேனில் இருக்குல்ல. ஸோ பிலோதி பிளேனில் இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் இதுவும் பிலோதி பிளேனில் இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் எபோதி பிளேனில் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சருக்கு இதுக்கும் ஸோ அப்படியே சிஸ்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் மேனரில் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறதுல ட்ரான்ஸில் இருக்கு இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் ட்ரான்ஸில் இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது, ட்ரான்ஸில் இருக்குது சரிங்களா. ஸோ அப்படி பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ நமக்கு டி தான் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்குது சரிங்களா. நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ் 1,4 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். சார் சார் 4 ஆப்ஷனுக்கு நம்ம டிரா பண்ணி பார்க்கும்போது எந்த ஸ்ட்ரக்சர் வருதோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு கரெக்ட் என்ன சார். அவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்குமே நம்ம டிரா பண்ணணும். அப்படி கூட நீங்க போட்டு பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷனுக்கு டிரா பண்ணி பார்த்துட்டு அங்க மேல என்ன அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாமா சார்? பண்ணிக்கலாம்.
ஆனா ஃபாஸ்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 ஸ்ட்ரக்சர் ஈஸியா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் 1,4 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். ஸோ ட்ரான்ஸ் ஸோ 1,4 CH3. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா அனதர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா CH3. ஸோ இதுதான் இதில் வந்து சேர் கன்ஃபர்மேஷன் நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ இதுவும் எபோவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ ஆக்சியில் இருக்குது, இது ஈக்குவட்டோரியலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் தி பிளேனில் இருக்குது, இது பிலோ தி பிளேனில் இருக்குது. அப்போது இது ஆக்சியல், அதாவது சாரி இது பிலோ தி பிளேனில் இருக்கு இல்லையா. ஸோ இது மேலே இது கீழே, ஸோ இப்படி ஆப்போசிட்டில் இருக்குது, அப்போ ஆன்டியில் இருக்குது. அப்போ வந்து இது டிரான்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேலே இருக்கு, ரெண்டுமே சேம் சைடு இருக்கு. ஆனால் இது கொடுத்துருக்க பாருங்க, இது வந்து சிஸ்ன்னு அர்த்தம் சரிங்களா. ரெண்டுமே சேம் பிளேன்ல இருக்கு. நான் இதுக்கு இப்படி வச்சு பார்க்குறது சரிங்களா. சேம் பிளேன்ல சிஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது டிரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இது வந்து டிரான்ஸ், இது ஆக்சியல், இது ஆக்சியல். ஓகே, இது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிக் பண்ணிக்கணும். ஸோ இது பாருங்க பிலோ தி பிளேன்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் தி பிளேன்ல இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஆப்போசிட்ல இருக்கு டிரான்ஸ். இது ஈக்குவட்டோரியல், இதுவும் ஈக்குவட்டோரியல் சரிங்களா. இதுவும் வர வாய்ப்பு இருக்கு, இது பண்ணுங்க சரிங்களா. இது வந்து பாருங்க, இது எபோவ் தி பிளேன், இது பிலோ தி பிளேன். ஸோ இது ஈக்குவட்டோரியல், இது ஆக்சியல். ஸோ இதுவும் நமக்கு டிரான்ஸ் வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இதுல யார் மோர் ஸ்டேபிள் பார்த்தோம் அப்படின்னா சப்டிடியன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல வந்திருக்கணும் சரிங்களா. ஸோ இதை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி, ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியில் வந்திருக்கு. அப்போனா 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் இருக்கும் சரிங்களா. அப்போ இது அன்ஸ்டேபிள். ஸோ இதுதான் நமக்கு மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா ரெண்டு குரூப்புமே நமக்கு ஈக்குவட்டோரியலில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ டிரான்ஸ்ல இருக்கு, அப்போ அவங்க கொடுத்துருக்க டிரான்ஸ் தான் சரிங்களா. அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சர்.